இப்போ வைரலா போயிட்டு இருக்க வீடியோ கிளிப்பிங் பாத்தீங்கன்னா, ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அடுத்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சிஎம் ஸ்டாலின் சொன்னதா வீடியோ கிளிப்ஸிங்க ஏடிஎம்கே பிஜேபியை சேர்ந்தவங்க வைரலா பரப்பிட்டு வராங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நம்ம தேடி பார்க்கும்போது சத்தியம் நியூஸ்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி அப்போ ஒரு வீடியோன்னு அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோல எதுக்காக இந்த வெளிநாட்டு பயணம், இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களிடமே பேசினால் போதாதா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னன்னா, ஜெர்மனில நடைபெற்ற முதலீட்டாளர்கள் சந்திப்புல பங்கேற்ற பல முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சொல்லிதான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு நாட்டோட முதலமைச்சர் இன்னொரு நாட்டோட தலைவரை சந்திக்கிறது பிசினஸ் தாண்டி உறவு வலுப்படும் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு, அதாவது தமிழ்நாட்டுல இருக்க நிறுவனங்களிடமே இங்கேயே ஒப்பந்தங்கள் பேசாம ஏன் வெளிநாடு வர போனீங்க அப்படின்னு கேட்ட கேள்விய மேற்கோள் காட்டி இங்க கேட்கின்ற அடுத்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்க நிறுவனங்கள் இங்கேயே தங்களது திட்டங்களை விரிவுபடுத்தவும் புதிய திட்டங்களை தொடங்க வேணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னும், அவங்களோட புதிய திட்டங்களை இங்கேயே தொடங்குமாறும் விரிவுபடுத்துமாறும் அந்த நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளை நான் கேட்டுக்கொண்டேன் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்டாலின் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றதும் இந்த வீடியோல தெளிவா தெரியுது. நீங்க உண்மை தெரிஞ்சுக்க யூட்டனை சப்போர்ட் பண்ணுங்க.